காயல் சமையல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஹெல்த்தியாக இன்றைக்கி சக்கரை பொங்கல் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காயல் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் அப்பப்போ வந்துட்டுருக்கும். ஸோ ஹெல்த்தி பொங்கல்னாலே பச்சரிசியில் தான் செய்வோம். இன்றைக்கி ஓட்ஸில் செய்ய போகிறோம். ஸோ 1 கப் அளவுக்கு ஓட்ஸ், 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு, 1 கப் அளவுக்கு வெல்லம், இதையும் பொடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சட்டியில் ஓட்ஸை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இப்போல்லாம் நிறைய பேர் என்னென்னா அரிசி சேர்க்குறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரி சக்கரை பொங்கலோ அல்லது வெண்பொங்கல் எல்லாமே நீங்கள் ஓட்ஸில் செய்யலாம். அதே ருசியோட, ஏன் அதை விட இன்னும் ருசியாகவே நம்மளால் செய்ய முடியும். ஸோ இதை வெறும் சட்டியில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு அதை நம்ம ஆற தனியாக வச்சிடலாம். சிறுபருப்பையும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டியில் நான் பனை வெல்லம் சேர்க்குறேன். ஸோ பனை வெல்லம் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதை சட்டியில் கொஞ்சமாக லைட்டாக சூட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கலந்துடுங்க. இதில் தூசி அவ்வளவு இருக்காது. ஸோ இருந்தாலும் நல்லா கலந்துட்டு வடிகட்டி வச்சுட்டா நல்லது தான். இப்போ குக்கரில் வறுத்த சிறுபருப்பு பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா அதோட ருசி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதோட 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு 4-5 விசில் நீங்கள் வச்சு நல்லா கொலைய வேக வைக்கணும். இந்த ஊறுனுச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே கூட ஊறினாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை ஊற வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வேக வச்சு கொலைய எடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா மசிஞ்சு இருக்கணும். பருப்பை நல்லா குழஞ்சிருக்கணும். ஸோ நல்லா மசித்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சிறுபருப்பு நல்லா மசிச்சு விட்டுட்டு திரும்பவும் அதே குக்கரில் அல்லது பெரிய சட்டியில் நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த குக்கர்லேயே நான் இப்போ பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு இதில் பால் சேர்க்குறேன். பால் நல்லா காய்ச்சி ஆறின பால், ரொம்ப சுட சுட இதில் சேர்க்க வேண்டாம். பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. ஸோ நல்லா கிளறி விடும்போது எல்லாமே பாலும் அந்த பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பால் சேர்க்கும்போது நல்ல ருசி கொடுக்கும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம பாலோ அல்லது தண்ணியோ சேர்க்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு பாலும் 1 கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும், நல்லா கலந்து சேர்ந்துடும் அது. இப்போ பால் கொஞ்சம் சூடு ஏறும்போது நம்ம இதில் தட்டி வச்ச ஏலக்காவும் பச்சை கற்பூரம், சமையலுக்கு பயன்படுத்துறது பச்சை கற்பூரம், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ணாடி துகள் மாதிரி இருக்கும். அதை நசுக்கி நீங்கள் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துங்க. இதோட நம்ம வறுத்து வச்ச ஓட்ஸை இதோட சேர்த்துடலாம். ஓட்ஸு நம்ம சேர்த்த உடனே அது கொஞ்சம் நல்லா திக்காகும். அப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அது இலகக்கூடியதான். ஸோ இது கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு நல்ல ஒரு பக்குவமாக கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கலந்து இதை தனியாக வச்சிடலாம். இப்போது தாளிக்க போகிறோம். அதுக்கு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதோட முந்திரி பருப்பு ஒரு கைக்குத்த அளவுக்கு சேர்த்துங்க. முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இதெல்லாம் நம்மளோட எண்ணிக்கைக்கு நல்லா அதை கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயும் அதை எடுத்துடலாம். இதோட தேங்காய் கீத்தும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறின உடனேயுமே அது கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நல்ல ஒரு ருசியை தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நெய்யோடு ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சுவையான ஹெல்த்தியான சக்கரை பொங்கல் ரெடி. இந்த ஹெல்த்தியான சக்கரை பொங்கலை கட்டாயமாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.